நம்ம எல்லாருக்கும் வீடு கட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த வீடை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்டிங்லேயும் ஃபினிஷிங் வரைக்கும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த 2023 500 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும், அதாவது டோட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாகும், ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிறத நான் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம 𝗕𝘀 சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு சிவில் சம்பந்தமாக வீடியோ வேணுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம வீடு கட்ட தேவையான வாஸ்து பிளானை ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம நல்ல நாள் பார்த்து ஒரு வாஸ்து பூஜை ஒன்று பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிளானை வச்சுக்கிட்டு மார்க்கிங் பண்ணணும். இந்த மார்க்கிங் டீட்டெயில்ஸ் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லேயே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் உள்ள மாதிரி எர்த் ஒர்க் ஆர் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். 4க்கு 4 4.5க்கு 4.5 பார்த்துட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதில் சாண்ட் ஃபில்லிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணி பிசிசி காங்கிரீட் பண்ணணும். இந்த சாண்ட் ஃபில்லிங் ஒர்க் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு பிசிசி 1.5 ஜல்லி காங்கிரீட் பண்ணணும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆர்சிசி காங்கிரீட் ஒர்க்கு M20 ரேஷியோவில் பண்ணணும். அதாவது காலத்தையும் மேட்டையும் கீழே இறக்கி எரெக்ஷன் பண்ணி சென்ட்ரிங் அடித்து ஆர்சிசி காங்கிரீட் ஒர்க் ப்ளேஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா பேக் ஃபில்லிங் பண்ணி கன்சால்டேட் பண்ணணும். இந்த ஆர்சிசி காலத்தையும் மேட்டையும் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணி கன்சல்டேஷன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க்கு கிரேட் பீம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் ஒர்க்கில் நம்ம பிளானை வச்சுக்கிட்டு பிரிக்கை ஃபஸ்ட்டு ஒரு லேயராக லே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேட் பீம் ஸ்டீல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேட் பீம் ஸ்டீல் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக சென்ட்ரிங் அடித்து அதுக்கப்புறம் M20 ரேஷியோவில் காங்கிரீட் போட்டு க்யூரிங் பண்ணி டீசெட்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த பேஸ்மெண்ட் லெவலில் பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பராக அதை சாயில் ஃபில் பண்ணி கன்சல்டேட் பண்ணி இந்த ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிசிசி ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேஸ்மெண்ட் பிசிசி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம பிசிசி காங்கிரீட் போடணும். ஏன்னா ஃப்யூச்சரில் நம்மளுக்கு இப்போ எதுவும் ப்ராப்ளம் வரும் பேஸ்மெண்ட் லெவலில். நெக்ஸ்ட் நம்ம காலம் காங்கிரீட் போட்டு காலத்தை 7 ஃபீட்டு வரைக்கும் ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். காலம் காங்கிரீட்டுக்கு நம்ம M20 ரேஷியோ தான் யூஸ் பண்ணணும். காலம் காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் லெவல்லேருந்து சில் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கலாம். சில் லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிண்டல் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி நம்ம லிண்டல் பீம்லாம் எங்கே வருதோ அங்கெல்லாம் லிண்டல் பீம் காங்கிரீட்டும் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒர்க்கை வரைக்கும் முடிச்சிடலாம். லிண்டல் லெவலில் ப்ராப்பராக க்ளீனிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம லிண்டல் லெவல்லேருந்து ரூஃப் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ரூஃபுக்கு தேவையான ஷட்டரிங் ஒர்க்கு பண்ணி ஸ்டீல் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ரூஃப் லெவலில் காங்கிரீட் போட்டுடலாம். நம்ம இந்த ரூஃப் காங்கிரீட்டும் M20 ரேஷியோ தான் யூஸ் பண்ணணும். காங்கிரீட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக 21 டேஸ் க்யூரிங் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம க்யூரிங் முடிச்சதுக்கப்புறம் டீஷட்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்லைன்லாம் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் மார்க் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் பைப்லைன் சேசிங் பண்ணி முடிச்சிடணும். இந்த எலக்ட்ரிக்கல் பைப்லைனை வாலில் கன்சீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 அவுட்டரில் பிளாஸ்டிக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். இந்த பிளாஸ்டிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம விண்டோவோட ஃப்ரேம் டோரோட ஃப்ரேம்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். பிளாஸ்டிக் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபினிஷிங் ஒர்க்கில் ஒயரிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி டோட்டலாக பில்டிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த ஒர்க் பார்க்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பில்டிங்கில் வர பைப்லைன்லாம் நம்ம ப்ராப்பராக பண்ணியிருக்கோமா இல்லைன்னு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிச்சனில் உள்ள ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்கணுன்னா அதையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். ஃபைனலாக நம்ம பில்டிங்கில் ஃபினிஷிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபினிஷிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா பட்டி அண்டு பெயிண்டிங் ஒர்க்கு இன்னும் 2 அவுட்டரில் பார்த்து நம்ம பில்டிங் டோட்டல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம பில்டிங்கில் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த ஒவ்வொரு ஒர்க்கையும் நான் தனித்தனியாக வீடியோ மேக் பண்ணி டீட்டெயிலாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலில் போய் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் சிவில் சம்பந்தமாக வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்க்குற எல்லா கண்டென்ட் நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வீடியோ எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.